சரி, ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 48வது வசனம். 1 ராஜாக்கள் 22:48. பொன்னுக்காக ஓப்பியிருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான். ஆனால் அவைகள் போகவில்லை. அவைகள் எசிபோனிலே உடைந்து போயிற்று. ஒரு ராஜா ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்ற பொண்ணுக்காக அப்படின்னும் போது ராயல்ட்டியை குறிக்கிறது இல்லையா? வெள்ளின்றது பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஒரு கப்பல் செய்கிறான், இந்த கப்பல் பயன்படுத்தப்படவே இல்லை. உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பாத்திரமாக வைத்திட உன்னை வணைந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அதை நீ எடுத்து பயன்படுத்தாவிட்டால் நாளாவட்டத்திலே அது இருக்கிற இடத்திலே நொறுங்கி போகும். நம்ம மெடிக்கல் இதில் சொல்லுவாங்க டிஸ்யூஸ் அட்ரஃபின்னு, ரைட்? அப்படி ஆகி போயிடும். எனவே நம் வாழ்க்கையில் இந்த சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரதான் செய்யும். எரேமியான்னு ஒரு மனிதன் இருந்தான். அவனை தேவன் அழைத்தார். ஆனால் அவன் ஊழியம் செய்த பொழுது மக்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை எல்லாம் அட்டாக் பண்ணாங்க. திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுறான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீ என்னை அடைச்சிரு, ஆனால் ஒன்றும் இல்லாத பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் கூட இருக்கிறேன்னு. அப்போது ஒரு வசனம் சொல்கிறான், ரொம்ப பஞ்சண்ட்டாக இருக்கும். தீர்க்கதரிசிகள் சில வேளைகளில் இந்த மாதிரி வசனங்களை எதிர்க்கிறாங்க. சாதாரண ஆண்டவர் ஒத்துக்குவாரா தெரியல. இஸ்ரவேலின் நம்பிக்கையே எரேமியா 14:8-9. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தின் ரட்சகரே, நீ தேசத்திலே பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருக்கிறீரே. நீ விடாய்த்த புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலை போல இருப்பானேன். கர்த்தர், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, எங்களை விட்டு போகாதிரும். சொல்கிறான், ஆண்டவரே அசிங்கமாக இருக்கு ஆண்டவரே, நாங்கள் என்னமோ பெரிய ஆள்னு சொல்லி இருக்கிறோம். இஸ்ரவேல் புத்தர்லாம் அடி வாங்கின்னு இருக்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வரல ஆண்டவரே. நீங்கள் ஒரு ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ் பர்சன், வீக் அண்ட் பியூனி பேனி அப்படின்றாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் அப்படி நினச்சிட்டு இருக்கலாம். அன்றைக்கி ஆண்டவர் அழைக்கிறான்னு சொன்னார். I started doing the ministry. Nothing is moving on well. ஒரு அடி தான்னா 4 அடி சறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். Your attitude will decide your altitude. நீ எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு தான் நீ வேலை செய்வ. ஆண்டவருக்கு நீ ஒன்றுமே செய்யலை, ஒரு பிளானிங்கே இல்லை, நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் ஒன்று இருக்க பெரியவர். சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போய் ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் பண்ணால் அந்த இடத்துல ஆண்டவர் வெற்றி கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் பண்ணோம், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ன சொல்லியிருக்காரு. இன்னொரு ஆன் தி அதர் சைடு ஆஃப் த காயின் என்னன்னா, நீங்கள் சேட்டன் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா, சேட்டனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கெட்டவன் இல்லை சார், அவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் யார் வித் சேட்டின்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நியூட்ரலே கிடையாது. ஆண்டவர் விஷயத்தில் நியூட்ரலே கிடையாது. கர்த்தர் தெய்வம் என்றால் தெய்வம் தெரிஞ்சுக்கோள், பகாதேவ் தான் தெரிஞ்சுக்கோள். 2 நினைவுகளால் குந்தி நடக்க முடியாது இல்லையா? அப்போது ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், உனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் உன் வாழ்க்கையிலே ஒரு மைண்ட் செட் வேணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். வேத புத்தகத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி செய்திருக்கிறார் என்னெல்லாம் நீ நினைச்சாதான் உன் வாழ்க்கையிலே வெற்றியாக வரும். இல்லைன்னா அது வெற்றியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில காரணம் சொல்கிறேன் கூட, நீங்கள் அதை சிந்திச்சுட்டே வாங்க. ஒரு புதிய சூழ்நிலையிலே பழைய நிலையில் இருந்தால், பழைய மனநிலையில் இருந்தால் தோல்விக்கு மனிதிருக்கிறார். ரைட்? ஒரு புதிய இடத்துக்கு போகிற, ஆனால் மனநிலை பழைய நிலை இல்லையா? எகிப்தை பற்றி அதானே சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவர். வெளியே வந்துட்டானுங்க, வனாந்தரத்துக்கு போகிறாங்க, மைண்ட் செட்டெல்லாம் அங்கே தான் இருந்தது. அப்போது ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அது சில நாள் காத்திருந்து அது நல்லா மேலே என்னாச்சு, ரெக்கைங்கெல்லாம் வந்துருச்சு, குட். ஆனால் அதே மனநிலையில் கக்கூனில் இருந்ததுன்னா 2 நாள் செத்து போயிடும். அப்போது உன்னுடைய மனநிலை, இப்போ ஆண்டவர், நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு கொண்டாந்து விட்டுருக்காரு. இந்த ஆள் ஒவ்வொரு வாரமும் ஊழியம் செய்யணுன்றான். ரைட்? போன வாரத்துலேருந்து இந்த வரைக்கும் ஊழியம் செய்யலன்னு சொல்கிறாரு.
அப்போ நான் ஒரு காரியம் செய்யணும்னா உன்னுடைய மைண்ட் செட் மாறிடணும். நம்ம பழைய மைண்ட் செட்டில் இல்லை, நம்ம வந்து we have to do. ரெண்டாவது, நீ உன்னை ஒரு தராசில் நிறைத்து நான் ஒன்றுமே இல்லை நினச்சின்னா நீ ஒன்றுமே தான் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது இதெல்லாம் லாஜிக்கு இல்லையா, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தேவையில்லை. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்றது இது உன்னுடைய மைண்டை வந்து ராங்காக தாட் ப்ராசஸிங் பண்ணி உன்னால் செய்ய முடியாது சொல்லுது, நீ அதை ஒத்துக்கிற, ரைட்? அப்போ நீயே உன்னை தராசில் நிறுத்தி பார்க்க வேண்டான்னு சொல்கிறார் ஆண்டவர், சொல்கிறாரு இல்லையா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும், அவனுடைய வழிகளே அவன் சீர்தூக்கி பார்க்குறான்றாரு. நீயே ஒன்று நிறுத்தி பார்க்கக்கூடாது. மூன்றாவது, உன் வாழ்க்கையிலே நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை உன்னுடைய மனதில் சிந்தித்து அதன்பட செயல்பட தொடங்கினால்தான் நீ முன்னேறி செல்வாய். ஒரு ஆமென் சொல்லுங்க இல்லையா. நான் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஆக போகிறேன், இல்லை நான் ஒரு பாஸ்டர் ஆக போகிறேன், இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஊழியம் செய்ய போகிறேன், ஒரு ஜெப வீராங்கனையாக மாற போகிறேன்னா என்னென்னா நீ வந்து ரெடி ஆகணும். அப்போ உன்னுடைய வெற்றியின் தோல்வியும் உன்னுடைய மனநிலையில் தான் இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ரெண்டாவது, ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்காரு, ஆனால் உனக்கு பயமும் திகிலும் இருந்து, ரைட்? பக்தர்கள், அநேக பக்தருடைய வாழ்க்கையில் கிதியோனை பற்றி பார்த்தோம் இல்லையா. அவன் சொல்கிறான், அவன் பயங்கர பராக்கிரமசாலின்றாரு. இவன் சொல்கிறான், இல்லை சாமியும் நான் பயந்து இருக்கிறேன் ஆக்சுவலாக, ரைட்? அப்போ நம்முடைய பயம் வந்து நம்ம வந்து ஆண்டவர் எந்த நோக்கத்திற்கு என்று அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கொண்டு செல்லாத தடுத்துவிடும், ரைட்? ஏனென்றால் ஆண்டவர் உன்னை ஒரு நிலைவரமான ஆவியோடு இருக்கணும்னு விரும்புகிறார். I have decided to follow Jesus. No turning back, no turning back. நீ வந்து ஒரு முடிவு எடுத்துட்ட, முன்னேறிப்போ, ரைட்? கஷ்டங்கள் வரதான் செய்யும், இல்லை? ஹசல் ஃப்ரீ லைஃப்னு சொல்ல இல்லையா, இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக்லாம் போடுறாங்க இல்லையா, ஹசல் ஃப்ரீ லைஃப், ரைட்? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்படின்னா பயமுள்ள ஆவின்னு சொன்னால் அது ஒரு பேய் இல்லையா, இட்ஸ் அ ஸ்பிரிட். அடுத்தது, உன்னுடைய உணர்ச்சிகள் உன்னை ஆண்டால் நீ வெற்றி வர முடியாது இல்லையா. உன்னுடைய எமோஷன் ஷுட் நாட் ரூல் யூ. போங்க, இதெல்லாம் ஊழியம், நேற்று போன வாரம் நல்லதாக இருந்தேன், இந்த வாட்டி ஆண்டவரை ஒன்றா செய்யலை, போகிற இவ்வளோ ஜபம், எவ்வளோ ஜபம், ரைட்? அப்போது இன்னொன்று என்ன தெரியுங்களா, உங்களுடைய உணர்ச்சிகள் படி நீங்கள் வாழ்ந்தால் சாத்தான் உங்களை அழிக்கணும்னு இல்லை, நீங்களே உங்களை அழிச்சுவீங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது இல்லையா. உங்களுடைய திறனில்லை, ஆண்டவர் உங்களோட கூட இருந்து எனக்கு உதவி செய்கிறார் நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் தான். அப்போது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்து, எனக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும்னு நீ நினைக்கலன்னா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, புதுசாக போக முடியாது. இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் மார்கோனி, அவங்க அப்பா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே கண்ணத்து ஜோம் பண்ணுறாரு. இவன் பண்ண கண்ணத்தை வந்து பார்க்குறான், என்ன அந்த மேலே ஏதோ பார்க்குறாரு, என்னது வாட் இஸ் திஸ் முடிஞ்சோன்னு கேட்குறான், எங்கே நீங்கள் மேலே பார்த்து ஜோம் பண்ணுறீங்க, யார் உங்கள் ஜபத்தை கேட்குறதுன்னு சொல்கிறான். இல்லை, ஏசப்பா இருக்கிறாரு பாட. நாலாவட்டத்தில் அதன் பேஸ் பண்ணி தான் ரேடியோ கண்டுபிடிச்சான். அவன் முதல் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா பண்ண ஜபத்து அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து தான் இந்த ரேடியோவை நான் கண்டுபிடிச்சேன்னு. அப்போது உனக்கு வந்து ஆண்டவர் ஒரு காரியமாக தோணணும், அவருக்கென்று நீ வந்து எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் எனக்கென்று ஆண்டவருக்கென்று செய்யணும்னு நீ நினச்சின்னா அதன் மூலமாக நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னைக்கு வந்து உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறியோ அன்னைக்குலேருந்து சாத்தா உன்னை பிளாக் பண்ணுவான். அதுதான் இன்றைக்கி என்னுடைய செய்தியை. முடியாதுன்னுவான், உன்னால் செய்ய முடியாதுன்னுவான், நான் தடுத்துறேன்னா இல்லையா. முதல்ல ப்ராப்ளம் என்னங்க, இந்த உலகத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை புசிக்க வேண்டான்றாரு, அவன் வந்து புசிடான்றாரு, அவ்வளோதானே, டிஸ்பியூட்டே இல்லை. அவன் வந்து எவ்வளோ நேரம் பேசினான்னு தெரியல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலை. அவன் உண்மையாலுமே பாம்பு வடிவில் வந்தானா என்னன்னு தெரியல, பாம்புன்னு போட்டிருக்க, ஏன்னா கன்வின்ஸ் பண்ணிட்டான் இல்லையா, கன்வின்ஸ் பண்ணி ரெபலியஸ் கொண்டாந்துட்டான். அப்போ நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து சாத்தான் நுழையிறானோ அங்கெல்லாம் வந்து ரெபலியன் வருது. இன்னமாக நீங்கள் இந்த ஏசாயா 14:12 வாசித்தீங்கன்னா, அதற்கு முன்பாக பரலோகத்திலே அவன் ஒரு பெரிய தேவதூதனாக இருந்திருக்கான். அப்பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய சிங்காசத்துக்கு மேலே நான் ஒரு பெரிய ஆளாயிடுவேன்னு. இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் ரெபலியன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ரெபலியன் இருந்ததுன்னா
ரைட்? நீ என்ன காரியம் சொல்றாரையோ அது சாத்தான் வந்து முடியாதுன்னுவான். ஆண்டவர் முடிக்கிறேன்னா முடியாதுன்னுவான். எனவே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இவர் வந்து என்னமோ ஊழியம் செய்யின்றாரு, ரைட்? ஆனா வந்து நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது போல் இருக்க, ஏன்னா சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இல்லைன்னு நினைக்காதீங்க, ரைட்? இப்போ அப்படி வரும்போது ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, முன்னேறி போறதா வேணாமா இல்லையா? படிப்படியாக சில காரணம் சொல்லிட்டு கொடுத்தா நல்லா கவனிச்சு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு எஸ்ன்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான் நோன்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யறது? how to actually do something, right? இதுல ஒன்று என்னன்னா, don't demand to understand the cause or the background, right? நீ எதனால கஷ்டப்படுற, ஏன் சாத்தான் உன்னை பிளாக் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. ஆண்டவர் அதை சொல்லட்டும் பிரதர், அப்புறம் தான் நான் முன்னேறியே போவேன்னு சொல்லாத, ரைட்? ஏன்னா நீ என்ன சூழ்நிலைக்கு தெரியல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் இருக்கும், ஆரம்பிச்சிருப்பீங்க, வீட்டில் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு ஏற்றபடி தான் ஆண்டவர் கிருபை தருவார். எல்லாருக்கும் சேர்ந்தபடி ஒரே மாதிரி, ரைட், கொடுக்க முடியாது இல்லையா? அடுத்தது உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது. நான் எமோஷன் பற்றி ஏற்கனவே சொன்னேன். போய் இந்த ஆண்டவரை என்ன எத்தனை நாள் ஜெபம் பண்றது, எல்லாத்துக்குமே உடனே பதில் வராது இல்லையா? யோபின் மனைவி நல்ல ஆள் தானே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் என்ன சொல்றா, 70 வருஷமா அவன் வாழ்ந்திருக்காங்க ஒரு கோடீஸ்வரனோட. ஒரே நாளில் சொல்றா, சபிச்சிரியா போயான்ற. அப்போ ஆண்டவர் வந்து எங்கெல்லாம் வாழ்க்கையில கசப்புகள் இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மரத்தை கட்டளையிடுகிறார். ராமன் சொல்லுங்க, ஒரு சிலுவை என்ற மரம் இருக்கிறது. அப்போ கசப்புகள் இருக்க தான் செய்யும். அதனால நான் ஊழியத்தையே நான் ஆரம்பிக்க மாட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவன் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு, சொப்பனம் கொடுத்துருக்காரு. அதை டைல்யூட் பண்ணாத. டோன்ட் த்ரோ தட் ட்ரீம் சம்வேர் எல்ஸ். இஸ்மவேல் என்பதற்கு ட்ரீம்னு பெயரு. அந்த ட்ரீமையே தூக்கி ஒரு குப்பை தொட்டில் போடுற மாதிரி அவள் செடிக்கிற போட்டா, இவளை பார்க்கறதுக்குன்னு ஒரு தேவதூதன் வந்து என்ன சொல்றான், கோ அண்ட் டேக் பேக் த ட்ரீம். இன்னைக்கு ஏற்கனவே நீங்க உட்கார்ந்துருக்காளுங்க, ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்காரு, எரிச்சல் ஆயிடுச்சு பிரதர், தூக்கி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ இருந்தீங்கன்னா, கோ அண்ட் டேக் பேக் த ட்ரீம் டுடே. ஸ்டார்ட் லிவிங் ஃபார் ஜீசஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். டோன்ட் டேக் திஸ் லைட்லி, ரைட்? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்கள் செய்யிருக்காரு. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, டோன்ட் டவுட் எனி திங் which God told you in the light when it becomes darkness. நீ என்னைக்கு வெளிச்சத்தில் ஆண்டவர் ஒரு காத்து சொல்றாருல, நல்லா இருக்குமோ சொல்றாரு, இருள் வந்த உடனே போய் அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றாரு, ரைட்? ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் திங்ஸ் ஸோ தட் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் வரும். உடனடியாக சில பேருக்கு ஆசீர்வாதங்க வராதுங்க. பைபிளில் நிறைய இது இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ எனக்கு அதை நன்மையாக மாற்றினார். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற ஸ்பீட்ல சில காரியங்கள் நடக்காது இல்லையா? பர்த் ஏர்லி அண்ட் வெரி லேட் இஸ் டேஞ்சரஸ். காட்ஸ் டைம் வில் ஹெல்ப் யூ. ஒரு குழந்தை வந்து 6 மாசத்துல பிறந்தாலும் கஷ்டம்தான், 10-12 மாசத்துல பிறந்தாலும் கஷ்டம்தான் இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட்னு வச்சிருக்காரு இல்லையா? அந்த ஜெஸ்டேஷன் பீரியட்ல யானைக்கு ஒரு மாதிரி ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்கும், பூனைக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருந்து உன்னுடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் என்ன பண்ணுவாரா, உன்னுடைய பாதைகளை அவர் செவை பண்ணுவார். அப்போ நம்ம என்னத்துக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதை நிறைவேற வேண்டும் என்று நீ முயற்சிக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன சொல்றாரோ அதைக்கு அகேன்ஸ்டா அதை முடியாது என்று சொல்லுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் வரும்போது நீ அந்த சிச்சுவேஷன் நல்லா ஹேண்டில் பண்ணலன்னா யூ லூஸ் த பேட்டில், ரைட்? ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் ஒரு கதை இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டும்ல டைமு. எலிசா வந்து அநேக அற்புதம் செய்யறான், பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்யறான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்துச்சுன்னா சொல்லிட்டோம்னா ஆண்டவர் அப்புறம் பார்த்துக்குவாரு. இட் இஸ் நாட் மை ஹெட் ஏக். ஹவு காட் இஸ், ஓ எலிசா அப்படி சொல்லிட்டானா, ஐயோ
நாளைக்கு ஈவினிங் அவன் சொல்கிறான், ராஜா சொல்கிறான், பயங்கரமான பஞ்சம் வந்துச்சோடனே, இந்த பஞ்சம் வந்ததெல்லாம் இந்த ஏலியான்னு ஒருத்தன் தான்யா, அவன் அது ஆனால் தான் வந்தது. அவன் எங்கேயா இருக்கான், செத்து அவர் போயிட்டார் சார், அவருடைய அசிஸ்டன்ட் இருக்கார் எல்சா, புருஷனோடான்ட்டான். பிடிச்சிட்டு வந்த உடனே அவன் ராஜா கேட்குறான், சார் இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவன் சொல்கிறான், நாளைக்கு சாயங்காலம் இந்த நேரத்தில் எல்லாம் சரியாக போய்டுன்றான். ஒரு கழுதனுடைய தலை யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அது சாப்பிட்ற பொருள் இல்லை, ரொம்ப பஞ்சம் போல் இருக்குது. கழுத தலை 80 வெள்ளி காசு, 1/4 கிலோ புறாக்க போடுற பயிர் 5 வெள்ளி காசு. இந்த அளவுக்கு இது தரித்திரத்தில் இருக்குது டைமில் இவன் சொல்கிறான், நாளைக்கு சாயங்காலம் 1 கிலோ கோதுமை மாவு 1 சேக்கல் கிடைக்கும்ன்றான், எல்லாமே மலிவாயிடும்ன்றான். இந்த ஆள் என்ன சொல்கிறான், இந்த கையிலா கொடுக்குற சொல்கிறான், ஏய் வானத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் திறந்தாலும் ஒன்றுமே இது வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்றான். தீர்க்கதரிசி ஒன்று டப்புன்னு சொல்லிட்டான், ஏப்பா இது நடக்கும், ஆனால் அது நீ பார்ப்ப, நீ சாப்பிட மாட்டேன்ட்டான் இல்லையா. ஆனால் என்ன நடக்குது பாருங்க, 4 குஷ்டரோகிகள் எங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் குஷ்டரோகிகளுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா, அவர்கள் பாவிகள், அது பாவத்துக்கு அடையாளமான குஷ்டம் இல்லையா, ஊருக்கு வெளியே வச்சுட்டாங்க அவங்கள. அப்படியான சூழ்நிலை தனித்து உட்காந்துருக்கான் அவங்கெல்லாம். அப்படி வரும்போது ஆண்டவர் அவனை ஏவுங்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஊரோட செயல்பட்ட மாதிரி தெரில, எப்படியே நம்ம மாட்டிக்க போகிறான், அவன்கிட்ட போய் சோறுக்காக போகிறான், உள்ளே போனால் எதுவுமே இல்லை, எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஆண்டவர் இரவோடு இரவாக குதிரைகளின் சத்தத்தெல்லாம் கேட்டு அவன் ஓடியே போயிட்டான். அந்த கிங்கு எல்லா காரியங்களையும் விட்டு போயிட்டான். இவன் போய் கொள்ளை அடித்து கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், நான் லாஸ்ட் டைம் சொன்னதான்னு தெரில, ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம் என்னங்க தெரியுங்களா, குஷ்டரோகிகள் நம்ம மாதிரி இல்லையா. ஏன்னா அது பாவத்துக்கு அடையாளமாக தான் குஷ்டத்தை சொல்கிறாங்க. அவங்க போய் இந்த காரியங்களை செய்தாங்களே, வாசலில் போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு ராஜாக்கள் இருக்கிற வாசலில் போய் சொல்லிட்டானுங்க. அவங்க யாருமே அவனை சட்டை பண்ணவே இல்லை, அவனுக்கு சிலையும் வைக்கல, ஒன்றும் வைக்கல. உன் வாழ்க்கையில கூட உன்னுடைய ஊழியத்தை நிமித்தமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் உன்கிட்ட நேரம் தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டான். நான் பிகின் பண்ணல பிரதர், இதுக்கு முன்னாலேயே என்று சொல்லிட்டீங்களேன்னு. ஏன்னா உன்னுடைய திங்கிங் எல்லாம் உனக்கென்று ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவருக்காக அவர் கட்டளை கொடுத்ததுனால நான் செய்கிறேன். என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி, என்னுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் அங்கே இருக்கு. ரைட், யூ ஆர் தி அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா, இந்தியன் அம்பாசிடர் அமெரிக்காவில் இருக்கவனுக்கு இவன் சம்பளம் கொடுக்குறான் இல்லை, அவனுடைய எல்லா காரியங்களும் அங்கே இருக்கு. அங்கே இருக்கிற அம்பாசிடரை நீ தொட்டினா அமெரிக்காவை உன்னை அடிப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், யாராவது ஒன்று தொட்டானா நான் ஆட்கள்லாம் அடிச்சிட்டு வேண்டான்னு. அப்போது இதில் என்ன நம்ம கற்றுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பார்த்து நீ இது நடக்குமா நடக்காது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிரதானி சொல்கிறான், டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, லாஜிக் வருது, இதிலெல்லாம் செய்ய முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார்னாக்கா ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியங்களை செய்வார். ரைட், என்ன நடக்குதுன்னா, ரெஃபாயிம் என்ற பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியர்லாம் வராங்க. ரைட், இந்த பெலிஸ்தியர்லாம் இவனை அட்டாக் பண்ண வராங்க. அட்டாக் பண்ண வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், போகிறான், வெற்றி பெற்றுறான். 1 ஆண்டு கழித்து அதே இடத்துக்கு பெலிஸ்தியர் வராங்க. நல்லா இதை கவனிச்சுக்கோங்க. முதல் வாட்டி கேட்டுக்கிறான், ரைட், ஓகே சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வெட்டி கொடுத்துட்டார். 2வது வாட்டி கேட்குறாரு, அவன் விசாரிக்கிறான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு. அதாவது நீ ஒவ்வொரு ஆவிக்குரிய பேட்டில் பண்ணும்போதும் அதில் ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கலாம், ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி இல்லையா. ரைட், அப்போது இவன் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இவன் போகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ முசுக்கொட்டை செடியில் போய் ஒழிஞ்சிருன்றார். இதில் நமக்கு படித்து பார்த்தா ஒன்றும் லாஜிக்கலாக தெரியல. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை விட்டு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் முன்னால் போய் நான் ஃபைட் பண்ணுறேன்றாரு. சில பேட்டில்ஸை உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஃபைட் பண்ணுவார். நீ போய் அடிச்சு பிடிச்சி இடிச்சுக்கிட்டு முட்டி நிற்க தேவையில்லை. என்னன்னா, when God fights the battle, he is on the winning side. You are on the winning side as well. ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ண போகிற, வெற்றியை பெற்றுக்க போகிற. எனவே நீ அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த முதல் தடவை சண்டை போட்டு போன போது பார்த்தீங்கன்னா,
அவர்கள் எல்லாரும் விக்கிரகங்களை விட்டு ஓடி போட்டாங்க. அவங்க வந்து ஆதி காலத்தில் செய்த பேட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட், அந்த அந்த அவங்க விட்டுட்டு ஓடி போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த இடத்துல வேணா பாருங்கள் பைபிளில் அவர்கள் விக்கிரகங்களை ஓடிவிட்டு அப்போ பூஜையோடு வந்துக்கிறான்னு பொழுதுங்க இல்லையா, வந்து சண்டை போட்டு we have to adore and worshipன்னு வரான். அப்போது இந்த யுத்தமே பார்த்தீங்கன்னா பேசிக் பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை ஏதோ நோக்கத்தை இருக்காரு. ரெண்டாவது வாட்டி அவன் போய் சண்டை போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஆண்டவர் முன்னால் போயிட்டாரு. ஆனால் நீ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய ஃபைன் டியூனிங்னு சொல்கிறாங்க இல்லையா, 98.4 ரேடியோ மிர்ச்சி அப்படின்றான். 0.3 0.5 வச்சா குறகுறான்னு சத்தம் கேட்கும். சில வேளைகளில் ஆண்டவர் என்ன சில பேரில் பார்த்தீங்கன்னா அவன் 92.8 2 வச்சானா சத்தம் வரும். அவன் நினச்சிக்கிறான் இன்னைக்கு டிரான்ஸ்மிஷனே இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. உனக்கு ஃபைன் டியூனிங் தேவை. யூ ஹாவ் டு அதை டியூன் பண்ணி அந்த அந்த சத்தம் ஒழுங்காக வர வரைக்கும் பண்ணுறான் இல்லையா, அதே மாதிரி உனக்கு பண்ணு. ஏன்னா அது சொல்கிறாரு நீ போய் அங்கே இரு ரைட். இது ஒன்றும் பெரிய மரம் கிடையாது. மல்பெரி புஷ்ன்றது நம்ம அரளி செடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டெசர்ட்டில் ஒரு காட்டு செடி மாதிரி வளர்ந்துருக்கும் ரைட். அப்போ அதுக்கு அடியில் இருந்துட்டு எல்லாம் ஒழிஞ்சிக்கோங்கன்றாரு. அப்போ ஆண்டவர் போகிறன்ற போது அது மேலே அசைவு தெரியுதுன்றாரு. இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங் இல்லையா. புயல் மாதிரி ஒரு அடிக்கும், மண்ணெல்லாம் வீசும், அப்போ ஓடுன்னு சொல்ல. சில வேளைகளிலே உன்னுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நீ கேட்கணும். அது இந்த மாதிரி நாய்ஸி பிளேஸில் உன்னால் ஒரு வேளை கேட்க முடியாது. தேவனோடு ஒரு நிமிஷம் நீ தனியாக உட்காந்து ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுக்கு என்ன புது ஸ்ட்ராட்டஜி சொல்கிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன ஆண்டவரை கற்றுக் கொடுக்கீங்கன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏற்றபடி அவர் உனக்கு உதவி செய்வார். அப்போ உன்னுடைய வெற்றி இருக்கும். அது பாருங்கள், அது முடியுது எப்படி முடியுது தெரியுமா, அதுக்கு பின் அவங்க கொஞ்ச நாள் வரல, ஒன்ஸ் ஒரு ஆள் வரலன்னு போடல, அடித்த அடியில் அவங்க அப்படி போயிட்டுருக்கான் இல்லையா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் சொல்லிட்டேன். ஒன்று வந்து சாத்தான் சொல்லுவான் அது முடியாதுன்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார் அதை பற்றி கவலை இல்லை, நாளைக்கு இன்றைக்கி நடக்கணும் நம்மளுக்கு, நாளைக்குனா நாளைக்கு தான் ரைட். ஆண்டவர் நாளைக்குன்னு சொன்னால் நாளைக்கு தான் இல்லையா. ஆனால் நம்ம இன்ட்யூஷனில் சொல்லிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அவர் சொன்னார் என்னோட கோயில் அப்படின்னு சொன்னால் அவரே சொல்லிட்டுக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நான் மனமாற ஒரு மாத்திரம் மனுப்புத்திரன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, கத்தரி சிலுவைக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து போவதில்லை இல்லையா. சரி, இன்னும் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 4:22 பார்த்தீங்கன்னா இசைக்கியான்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் அடிக்கிறதுக்கு சனாஹரிப்னு ஒருத்தர் வரான். எல்லாருக்கும் அந்த கதைலாம் தெரியும். அப்போ அவன் சொல்கிறான், இந்தப்பா இசைக்கியா சொல்கிறான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்ம காப்பாற்றுவான்னு. நான் வந்து பயங்கரமான ஆள். அவன் சொல்கிறான் 46 யுத்தத்தில் லைனாக வின் பண்ணியிருக்கேன். அவன் வந்து நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுங்கன்றான். உடனே அவன் வந்து ஞானமாக ஒரு ஏசாயான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறான். சொல்லிட்டார் இந்த யுத்தம் உன்னுடையதில்லைன்ட்டாரு. பைபிளில் பல இடங்களில் யுத்தம் உன்னுடையதில்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவனை வெட்டின்னு சாவர மாதிரி வச்சிட்டார். அநேக இடங்களில் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அவன் சண்டையாக பண்ணல, கிதியோன்னு இதில் சண்டையாக போட்டான் போயிட்டு. என்னது பானை ஓடைன்றாரு, ஊதுன்றாரு, விகற்பமாக இருக்குது. அவன் அடிச்சுக்கினு அவளுக்குள்ளாக விரோதம் பண்ணுற ஆய்வு வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் இவன் என்ன பண்ணுறான், ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறாரு. அவன் என்ன பண்ணான், ஒரே தூதன் எல்லாரையும் சாப்பிட்டான், செத்த முகமாய் திரும்பினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எல்லாம் அவர்களுக்காக சேர்ந்து ஜெபத்திலே ஒருமுகப்படுத்தினாங்க. அப்போது ஒவ்வொரு முறை நீ ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் அவங்க கூட இருக்கான்னு பார்த்துக்கோ. சில பேர் ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் தயவுசெய்து அதை வந்து இப்போ இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்களா, கன்னில் சுடுறாங்க விடுறாங்க, நோட்டு போகுது ரைட், எல்லாம் பயங்கரமான யுத்த காலங்கள். அது மாதிரி இல்லை. எனிதிங் உன்னுடைய நார்மலை குலைக்கிற எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ கப்பலில் படகுல போகிற, படகுல வந்து காற்று கொந்தளிக்குது, ஆண்டவர் வந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் போய் சேரணும்னு நினைக்கிறேன், அது கூட வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான் ரைட். ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்கிற, அந்த ஊழியத்தில் வந்து எந்த விதம் எதிர்ப்பு இருக்குது, பயங்கர எதிர்க்கு, அதனால் போய் உன்னால் விதைக்க முடியல, அதுவும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான்.
வாழ்க்கையில் எந்த இடத்துல நீ அமைதியோடு இருக்கணும், அந்த இடத்துல நீ ஒரு காரியத்தை செய்யணும் ஆண்டவருக்கு நினைக்கும் பொழுது அது ஏதோ ஒரு தீய சக்தி அதை பிளாக் பண்ணால் அதுவும் தான். ரைட்? கணவன் ரட்சிக்கப்படல, நீ ஜெபிக்கிற, அவன் எவ்வளோ ஜெபிக்கிறா, ஜாஸ்தி ஜெபிக்கிறாய், அதோட மோசமாக போயின்னுக்கிறான்னாக்கா that doesn't mean that he is under spiritual warfare. நம்ம தான் ஜெபம் பண்ணி அவருக்கு பத்த கட்டணும் இல்லையா? நம்ம அப்படியே அவரை விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவனை அடிச்சு தூக்கி போயிடுவான் அந்த சாத்தான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு வரும்பொழுது ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் உன்னை அந்த விதமான சூழ்நிலை விடுவித்து உனக்கு வெற்றியை அவர் தருவார். எப்பவுமே பாருங்க, எல்லாமே ஓவர் நைட் எல்லாமே நடக்காது. நாளாவட்டத்திலே உங்களுடைய கப்பல் போய் அந்த அந்த சீலே இறங்காமல் ஒரே இடத்தில் இருந்து நொறுங்கி போய்விடக்கூடாது. ஆண்டவருக்காக படைக்கிறான் அவர் யோசேபாத்துன்றவன். பொண்ணு எல்லாம் ராஜாங்கத்துக்காக ஆண்டவருடைய மினிஸ்ட்ரிக்காக பண்ணுறான். அந்த கப்பல் தண்ணிக்கே போல. நீ தண்ணிக்கே போகாத இருக்கணும்னு நினச்சினாக்கா அப்படியே விட்டுடு. ஏன்னா உனக்கு உன்னுடைய மைண்ட் செட்டை இனிமேல் நான் கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்று தண்ணிலாம் போங்க, ஒன்றும் அது மூழ்கிட மாட்டீங்களான்னு சொல்ல மாட்டேன். எத்தனையோ காரியங்கள் இருக்கு இல்லையா பைபிளில். இந்த வசனத்தை பார்க்க நினச்சேன், ஏன் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்காரு? ஏன்னோ 10 பேர் இருப்பான் போலுக்குது, தண்ணிக்கே போக வேண்டாம், இங்கேயே இருந்து இப்படியே போயிடலான்னு. எத்தனை பேர் நான் பார்க்குறேன்னு, 60 வயசு 65 வயசு 70 ஒன்றுமே செய்யலாம் ஆண்டவருக்குன்னு, சும்மா நாடகம் ஆடிக்கின்னு இங்கே ஆடு, டான்ஸ் ஆடிக்கின்னு அங்கே பண்ணிக்கின்னு அங்கே போய் சொல்லி நான் ஹோலி ஸ்பிரிட்டை நம்புவேன்றது, இங்கே அதை நம்பலைன்றது. தே ஆர் நாட் சின்சியர் இன் டூயிங் எனி மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரினா ஒரு ஆளுக்கு புதுசாக போய் சொல்லணும், அதுதான் மினிஸ்ட்ரி. இயேசு கிறிஸ்துவ வழி நடத்தணும் இல்லையா? அதுதான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்காது. சரி, சாத்தான் அவனுக்கு என்ன பண்ணுவான்னு ஒரு 4-5 காரியம் சொல்லி முடிச்சா நல்லா கவனிங்க. முதலாவது, நீ ஏற்கனவே இருக்கிற சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலை ஆக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை. நீ கேப்டிவிட்டியில் இருக்க, நீ தேவனை அறிஞ்சிருக்கிற, எல்லா காரியங்களும் செய்கிற. ஆனால் அந்த இடத்துலேருந்து உன்னை விடுவிச்சிட்டானா நீ நிறையா செய்வேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆமன் சொல்லுங்களேன். நீ ஃபுல்லாக வெளியே வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டார்னா, உங்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஃபைனான்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நீ அதிகம் ஊழி செய்வ. அதனால் அப்படியே போட்டு ஒரு கேப்டிவ் வச்சுருவான், பெக் பண்ணுவான் இல்லையா? அப்போது பார்வோன்னு ஒருத்தர் தான், அவன் மொத்தத்துக்கு அவனுக்கு என்னென்னா இஸ்ரவேல் புத்திரர் போகக்கூடாதுன்னு புதுசாக சொல்கிறான் ஒரு நாள் இல்லையா? ஒரு நாள் என்ன சொல்கிறான், ரொம்ப தூரம் போயிடாதீங்கன்றான். அப்புறம் ஆடு மாடு போடுதான். சில வீட்டில் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏமா இங்கேயே நீ ஜோம் பண்ணலாமாப்பா, இவ்வளோ ஏசிலாம் இருக்கேன்னுவான். இல்லைனா அப்புறம் வீட்டுக்கு இங்கேருந்து வெயிலில் போறிய சொல்கிறான். பார்வான், இங்கே பண்ணுங்களேன், நல்லா இருக்குதே, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனேன்னு சொன்னார். அவர் நம்புறது இல்லை. அப்போது நான் கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாங்கன்னு. இதெல்லாம் நல்லா தாங்க இருக்க, ஒரு வாட்டி கேட்கலாம், ஆனால் நம்ம கை தட்டுற அளவுக்குலாம் வந்துடக்கூடாது. அரே, யாருக்கா தட்டுற? நீ கட்சிக்கு ஆளுங்களுக்கு தட்டுறியா? இன்னொன்று ரைட். ஆடு மாடுலாம் விட்டு அங்கேயே பண்ணேன். ரொம்ப தூரம் போயிடாதீங்க பிரதர், இதனோட எப்பறம் சொல்லுவார், வேலையெல்லாம் விட்டுருங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன்? ஆண்டவருக்கு ஒழிஞ்சு சொல்ல போகிறேன். அதான் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த பார், இந்த பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிற, நான் சொல்கிறத செய்யலான்னா நீ காலியணும். அப்படி தான் சொன்னான் தானியேல் இவனுக்கு, சாத்ராக் பேஷாக்கு. கொஞ்சம் சென்சஸ்க்கு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ரைட்டு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அதோட உங்கள் ஆட்டம் க்ளோஸ்னா நெருப்பத்துக்கு போட்டுருவான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியும் சொன்னார், அவன் என்ன சொல்கிறான், அந்த ஊர் ஆளுங்க எல்லாம் என்னை கும்பிடுற மாதிரி ஒரே நாளில் நான் காரியங்களை பண்ணிட்டேன்றார். ஆமேன்னு சொல்லுங்கள். ரைட். இயேசு கிறிஸ்து சீஷோட போகிறாரு, நல்லா படுத்து தூங்கின்னு இருக்கிறாங்க சில பேர். யார்? ஜீசஸ் தூங்குறாரு. ஒரு சிலவங்களாம் தண்டு வலிக்கிறாங்க, புயல் அடிக்குது. அப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க இவங்க, டக்குன்னு நினச்சி, சார் நாங்கள் சாகுறோமே உங்களுக்கு தெரியலையே சார்ன்றான். இது பிசா சொல்லி கொடுக்குது. இது எப்பவுமே பாருங்கள், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வருது, ஊழியத்தில் பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்னப்பா பண்ணுறாரு?
அது சொல்கிறோம் ஆண்டவர் மேலே. எப்பவுமே ஆண்டவரை சொல்லாதீங்க, ரைட்? அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லுகிறவர் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார், ஒரு ராமன் சொல்லுங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய உட்கார்ந்து இருந்திருக்கிறார். உன் நினைவில் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஏற்ற வேளையிலே உனக்கும் மற்ற ஊழியக்காரர்களுக்கும், துன்மார்க்கனுக்கும் நீதிவானுக்கும், ஒரு இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். அதனால் என்ன விதர் பண்ணுறீங்க, ஏதோ நான் பண்ணுறேன் தான், இப்போ முந்தி மாதிரி இல்லை, நாங்கள் ஏதோ செய்கிறோம், ஏதோ செய்ய மூமெண்ட் பண்ணுறேன்னு பண்ணாத. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தீர்ந்து எங்கே இருந்தேன் எங்கே இருக்கிறேன், ரைட்? எப்பவுமே அடிக்கடி நான் ஒரு காரணத்தை சொல்லுவேன், நீ எந்த நிலையில் இருந்த, ஆண்டவர் உன்னை எந்த நிலையில் வச்சிருக்காரு, நீ எந்த நிலையில இருந்து உன்னை ஆண்டவர் மட்டும் தொடலன்னா நீ எந்த வாய் போயிருப்ப. நீ சிந்திச்சா உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாயிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, இல்லையா? ஒன்றுமில்லாத என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி என்னை அப்படியே ஆண்டவர் அணைச்சிட்டாரு. அதை நீ நினைச்சின்னா எல்லாமே ஆண்டவருக்கு செய்வேன். அதை நான் அழிஞ்சிருப்பேன், இல்லையா? கடைசியாக சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் சடிதிலே கொடியேற்றுவார். நீ பார்த்துக்கிட்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில ஸ்டாம்ஸ் வராதுன்னு நான் சொல்லலை. ஸ்டாம்ஸ்ல ஜீசஸ் எங்க இருக்காருன்னு பாரு, ரைட்? ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தூரம் போற மாதிரி காட்டுறாரு, ஒருத்தர் பார்த்தா நடந்து வர மாதிரி காட்டுறாரு. எதில் இருக்காரு பார்த்துக்கோ. அந்த ஸ்டாம்ல இயேசு எங்க இருக்கிறார்னு பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீ அக்கறைக்கு போய் சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும். ஒரு இடத்துல யுத்தம் நடந்து கொண்டிருந்ததாம். அப்போ அநேகர் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய டனல்ல ஒரு மேஜர் இருக்கிறாரு, அவன் கூட ஒரு ஜூனியர் பையன், ஒரு சோல்ஜர் இருக்கான். அப்போ சொன்னாரான், நீ அங்கே பாரு, அவனெல்லாம் பார்த்து துடிச்சுன்னு இருக்கான், நீ போய் இழுத்து வாடான்றாரு. அவன் இப்படி அப்படின்னு டாச் பண்ணியிருந்தான். என்னடா நான் இழுத்துட்டு இருக்கிறான்னு, டைம் வேறு பார்க்குறேன்னு. அப்போ அவன் சொன்னான்னா 11:50 இப்போ டைமு, 12 மணிக்கு போய் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா முட்டாள் மாதிரி பேசுகிற செத்து போடுவான். அவன் சொன்னான்னா, நான் யுத்தத்துக்கு வரும்பொழுது என் தாயார் சொன்னாங்க, 12 மணிக்கு நான் உனக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பேன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் வில் பி தேர்ன்னு சொன்னாங்க. ப்ரேயர் இஸ் கிரேட், இல்லையா? நமக்காக இன்னொருத்தர் ஜோம் பண்ணுறாருன்றது அதை காட்டிலும், எஸ்பெஷலி நான் பேசும்போதை கேட்பேன் கூப்பிடுறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னா அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் இல்லை. நமக்குன்னு ஜெபிக்க ஆட்கள் இருக்க வேண்டாம். ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கணும், ஒரு மனுஷன் இருக்கணும், ஒரு டெஸ்டினி ஹெல்ப் இருக்கணும், யாராவது ஒருத்தர் இருக்கணும். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா சில வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கம்யூனிகேஷன் லெவல் இட் நாட் பி அடிக்குவேட், சரியா? அப்போது வியட்நாம்லே யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது அந்த இடத்துல யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது சில ஆங்கிலேயர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தான். அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள், மிஷினரிஸ் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வந்தாங்க, துணிஞ்சி வார் மத்தியிலையும். அப்புறம் இந்த ஆளுக்கு ரொம்ப கிறிஸ்தவ காரியங்கள்லாம் புரிஞ்சிருச்சு, அவர் சொல்கிற கிறிஸ்தவக்காரெல்லாம் புரிஞ்சிருச்சு. அவர்களெல்லாம் பழையபடி ஊருக்கு போனோன்னு அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவனுடைய பேர் ஹெயின். இது உண்மையாக சார் தான், புக்கு இருக்குது, நீங்கள் இதில் பாருங்கள், எனி இதில். அப்போது அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இவன் செய்தது ரொம்ப தப்பான ஒரு காரியம், ட்ரைட்டர் மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அந்த மேஜருக்கு டாய்லெட் கழுவுறதுக்கு போட்டாங்க. அப்போது அவன் போய் டாய்லெட் ஒரு நாள் கழுவும்போது பார்த்தா ஒரு துண்டு பேப்பர் இருந்தது. அதை எடுத்து பார்த்தா ரோமன்ஸ் 8வது அதிகாரம் போட்டுருந்தது. என்னன்னு தெரியல, டாய்லெட்டு அவன் நியூ டெஸ்டமெண்ட்டை வச்சு அவன் டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கான். அதை கழுவி எடுத்துன்னு போய் படித்தான், மெமரைஸ் பண்ணிட்டான். டெய்லி காலையில் எடுத்துன்னு போயிட்டு அங்கே பார்ப்பான், என்ன பேப்பர் போடுறாரு. அப்படியே ரோமன்ஸ் எல்லாம் சேர்த்தான், குறைந்தலாம் சேர்த்தான், எல்லாம் மனப்படம் ஆயிடுச்சு. ஆண்டவர் ஜெபிக்கிறத பார்த்தாரு, ஒரு நாள் வெளியில் விட்டார். ஸோ சம்ஹவ் ஹி வாண்டட் டு கம். இப்போ அவன் நினச்சான், இதெல்லாம் இந்த பசங்க அவனுக்கு தேர மாட்டாங்க, நல்ல இடத்துல போய் இன்னும் நல்லா நம்ம படிச்சுட்டு ஆண்டவருக்கு ஒழிஞ்சு நினச்சான். அப்போ அவருடைய கூட இருந்த இன்னொரு நண்பரை பார்த்தான், அவன் நல்ல விசுவாசி. 2 பேரும் கைப்பிடிச்சிலாம் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு அவங்க சரி நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி ஒரு போட்டுக்கிட்டலாம் ஏஜ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க.
ரெடி பண்ணிட்டு கிளம்ப போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுக்கு போயிடும். அங்கே போயிட்டோன்னா அங்கேருந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அவங்க ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு போகிறதுக்காக ஏறினாங்க பாருங்கள். திடீர்னு 4 பேர் வந்தானுங்க, கன்னை வச்சு பிடிச்சிட்டானுங்க. சோர்ந்து போயிட்டானுங்க. ஆண்டவரே, இவ்வளோ ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ உபவாசம் பண்ணுவேன், இவ்வளோ பைபிள் படிச்சேன், லாஸ்ட் மினிட்ல எப்படி ஆயிடுச்சேன்னு. என்ன பண்ணுறீங்க? தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட்டை பற்றி என்ன நினச்சிங்க சொன்னாங்க. சொல்லிட்டு திடீர்னு அதில் இருக்கிற தலைவன் நேராக வந்து ஹேனை கட்டி பிடிச்சிட்டு, சும்மா தானே நாடகம் ஆடணும், உங்களோட நான் வரோம், நம்ம எல்லாம் சேர்ந்து போயிடலான்னு சொல்லி பத்தில் வந்துட்டாங்க. ஒரு கரங்களை தட்டுங்களேன். அவன் நேராக வந்து ஒரு இடத்துல யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னைக்கு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறார். இவளெல்லாம் காக் அண்ட் புல் ஸ்டோரி இல்லை. ஆண்டவருக்கென்று நீ காரியங்களை செய்யும் பொழுது, இது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது இல்லையா? அவங்களுக்கு கதை சொல்லி சிரிப்பு காட்டினா நல்லாயிருக்கும், ரைட்? ஆனால் ஆண்டவர் பெரியவராக இருக்கா. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது ஆண்டவருக்காக தான். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடணும் இல்லையா? உலகத்தில் சில காரியங்கள் இருக்குது, எக்ஸைட்டிங் திங்ஸ் எல்லாம். பட் ஒரு ஏஜுக்கு மேலே திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வில் க்ரோ ஸ்ட்ரேஞ்ச்லி டெம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஐ ஹவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னும் நம்ம காரியங்களை செய்யணும்னு ஒரே ஒரு காரியத்தை நினைக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஒரு கப்பலாக படைச்சிருக்காரு, ஒரு வெசலாக படைச்சிருக்காரு, அல்லது ஒரு எவாஞ்சலிஸ்டாக படைச்சிருக்காரு, அல்லது ஒரு பாஸ்டராக படைச்சிருக்காரு. எந்த காரணத்திட்டம் கப்பலுக்குள்ளேயே நான் போல, தண்ணி உள்ளே போலன்னு அதே இடத்துலேருந்து நொறுங்கி போயிடாதீங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு நெருங்கி வர மாட்டாங்க இல்லையா? சப்போஸ் நான் உங்களுக்கு ஆக்சசிபிளாக இல்லைன்னா நீங்கள் யாருங்க வருவீங்க? என்னை பார்த்து வர மாட்டேங்க இல்லையா? அதான் கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறோம் இல்லையா? கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க நேரத்துக்கு போகணும்னு சொல்கிறோம் இல்லை. அவன் நினைக்கிறேன் நம்ம பிரச்சனை இருக்குதா, நம்ம போனோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பேங்க்கில் போட்டோம் பூட்டிட்டு போனோம், நம்ம வருங்கால சத்தத்தை யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறான். நீ ஆண்டவர் செய்யும்போது ஆண்டவர் உனக்காக எல்லாம் செய்வார். அந்த காலத்தில் குயின் எலிசபெத் ஒரு பெரிய டீமை ரெக்ரூட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்களாம். அப்போ அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், எனக்கு இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிலாம் இருக்குது அப்படின்னு. அப்போ குயின் எலிசபெத் என்ன சொன்னாங்களா, நீ போய் நான் சொல்கிறது செய், உன்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறது என்னுடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உனக்காக எல்லாத்தையும் காரியங்களை செய்து முடிப்பார், ரைட்? ஒரு இத்தாலி தேசத்தில் ஒரு ஆள் டீமில் நிறையா சோல்ஜர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணி கொண்டு இருந்தான். அப்போ அவங்க சொன்னான்னா, நீங்கள் போனீங்கன்னா அடி வாங்குவோம், கை போவோம், கால் போவோம், இதெல்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் அறிஞ்சிக்கணும்னு சொன்னபோது ஒருத்தன் ஏறி கேட்டேன், அப்போ ஏன் நாங்கள் வரணும் அப்படின்னு. அப்போ அந்த மனுஷன் சொன்னானா, நீங்கள் வரணும், உங்களுக்கு அடி விழும், பிரச்சனை வரும், ஆனால் இத்தாலி தேசம் வாழும்னு சொன்னானா. இன்னைக்கு நீ முடிவு பண்ணி ஆண்டவர் என்ன சொன்னாலும் ரைட்டு, ஆண்டவர் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் உமக்காக சேவ்ப்பேன்னு சொன்னீங்கன்னா இந்திய தேசம் வாழும், ரைட்? எவ்ரிபடி இந்த ரேஸ் ஹஸ் காட் அ பேட்டன். ஒரு கட்டை இருக்கு, அதை நீ கொடுத்துட்டு போகணும், ரைட்? உன் பிள்ளைகள் நிருசாரமாக இருக்கிறாங்க, உன் பிள்ளைகள் இஷ்டத்துக்கு வாழறாங்க, அவனுக்கு ஏற்ற துணையை தேடிட்டு இருக்கிறான். அது நிமித்தமாக அவன் குடும்பத்திலே சாபங்களும் பலவிதமான பண விரயங்களையும் வருகிறது. இதெல்லாம் அறியாமல் டெல் தம் தட் யூ ஹவ் டு டூ த மினிஸ்ட்ரி ஃபார் த லார்ட். அதனால் ஒன்று கோச்சிங்கன்னா கோச்சிட்டு போட்டோம். நமக்கு என்ன, எத்தனையோ பேர் கோச்சிட்டு போகிறான், இவன் போட்டால் வருவான் அடுத்த வாட்டி. ஆண்டவருக்கு 2 காரியங்களை செய்ய முற்படுங்க. ஒரு நாளும் ஓப்பீரில் இருக்கிறதான அந்த தங்கத்துக்காக வைக்கப்பட்ட அந்த கப்பலை போல ஒன்றுமே செய்யாமல் இருந்து நொறுங்கி போகாதீர்கள். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கத்தரால் வரும், அந்த ஜெயத்தை கத்தர் தருவார். எல்லாமே இருந்திருப்போம்.